வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் கடன் அடைவதற்குரிய 7 வகையான பரிகாரங்களை தந்திருக்கிறேன். பார்த்து மகிழுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வளம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? பரிகாரங்கள் தான். முதல்ல மண் குடுவை ஒன்று புதுசு வாங்கி அதில் நல்ல மஞ்சளில் அலசிட்டு அதில் எங்கே கடன் எழுதணுமோ அந்த கடன் மண் குடுவையில் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ கடன் வாங்கினவங்களோட பேரை இந்த கடன் அடைந்து விட்டது அப்படின்னு பாசிட்டிவாக எழுதி ஒரு பேப்பரில் எழுதி சுத்தியில் எழுதி ஒட்டிடணும். தொகையெல்லாம் போட்டு அடைஞ்சு விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேனை ஊற்றணும். உள்ள தேனை ஊற்றும் போது என்ன ஆகும்? தேன் அமிர்தம். அப்போ மண்பானை சுவாசம் செய்யும். மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு சுவாசம் உண்டு. அது சுத்தமான பிராண சக்தி அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ தேன் இருக்கிற பொழுது அதனுடைய குணம், மனம், ருசி, அதனுடைய தன்மை தன்னோடு சேர்ந்தவர்களை அது காப்பாற்றக்கூடியது தேனுக்கு. அப்படிப்பட்டதை இந்த தேனிலிருந்து வெளிப்படுகிற பிராண அமிர்த சஞ்சீவி சக்தி அந்த மண்பாண்டத்திற்குள் உள்ளே இருந்து வெளியே கிளம்பி வெளியிருந்து உள்ளே போய் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்குள் வரி வரியாக சென்று அதிர்வுகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் நமக்கு நன்மைகளை தரும். இது ஒரு லாஜிக். அதே போல மஞ்சள்ல செய்யப்பட்ட குங்குமம் இருக்கு பாருங்க. அந்த குங்குமத்தையும் மண் குடுவையில வைத்து அது மேல பேப்பர்ல ஒட்டணும். அந்த குடுவைக்கு மேல வெளியில ஒட்டணும். சரி, அதே போல என்ன செய்யலாம் அப்படின்னா தினமும் அந்த தேனை ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு நாம சாப்பிடலாம். அதே போல அரச மரத்து இலையை எடுத்து 12 இலைகளில இன்னார் இடத்துல வாங்கப்பட்ட கடன் அடைந்து விட்டது, இயற்கை அன்னைக்கு நன்றி அப்படின்னு எழுதி பிரேம் போட்டு மாட்டிட்டு, அப்போ பாசிட்டிவா நீங்க நினைக்க அதை பட்ட அந்த அந்த தெய்வ அனுக்கிரக பொருள், இதெல்லாம் அரச மரத்து இலையெல்லாம் தெய்வ அனுக்கிரகத்தை உடையது, குருவினுடைய ஆற்றல். அப்ப ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்சம் உங்களோட இவருக்கு எப்படி கடன் அடைந்து விட்டது என்று அது இறங்கி அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அது உருவாக்கும். ஸோ அது ஒரு கூகுளில் சர்ச் பண்ணவொடனே கிடைக்கிற மாதிரி அது ஒரு நேவிகேஷனை உருவாக்கும். உங்களை புதிய பாதையை கொண்டு சேர்க்கும். இந்த டேக் டைவர்ஷன் ஒரு பாதை போட்டிருந்தா தானே அந்த பாதையில் போக முடியும். பாலை வேலை நடக்குதுன்னா ஒரு பாதையை அமைச்சா தான் நடக்கும். பாலை வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா அவன் எப்படி அதை தாண்டி போவான்? ஸோ அது ஒரு புது பாதையை இவர்கள் அமைத்து கொடுப்பார்கள். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய பாதை பிரபஞ்சத்திடம் உண்டு. பிரபஞ்சத்திடத்தில் நீங்க எப்படி கேட்கணும்? இது குடுன்னு கேட்கக்கூடாது. இது பெற்றுவிட்டேன் என்றால் இவனும் அடையாமல் இருக்கிறான், இவன் எப்படி இதை பெற்றிருப்பான் என்று எண்ணிக்கொண்டு இவன் அடைவதற்குரிய வழியை அது தயார் செய்து கொடுத்து விடும். இப்போ நீங்க சுலபமா அங்க போயிடலாம். இதான் உண்மை. தேங்கி இருக்கிற தண்ணியில லேசா ஒரு பாதையை காட்டி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி அரச மரத்து இலைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணும். தன்னை வருத்தி கொள்வதனால் தன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படும். தான் சுத்தப்படுகிற பொழுது நம்முடைய மனம் ஒரு நிலை அடையும். அப்பொழுது உபவாசம் என்பது இறைவனுக்கு அருகில் போகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். ஸோ அப்போ புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். புரியுதுங்களா? அதனால செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும். சிகப்பு நிற ஒரு கட்சிப்பை கையில வைத்துக் கொள்ளணும். பால் காய்ச்சும் பொழுது, வீட்டில் பால் காய்ச்சுற பொழுது பொங்கி பொங்கி ஊத்துற வீடுகளில் பணம் பெருகுவதில்லை, நிறைய கடன் வந்துடுது. அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே போல இனிப்பு ரொட்டி கொஞ்சம் நம்ம வயதுக்கு சாப்பிட்ற மாதிரி கடன் இருக்கா? ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து ஒரு கோதுமையில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொஞ்சம் நெய் நம்ம தகுந்த மாதிரி சேர்த்து ரொட்டி சுட்டு, எச்சிப்படாமல் ரொட்டி சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொண்டு போய் மகான்கள் ஜீவ சமாதி, சித்தர்கள் சமாதி இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குற பொழுது அவங்க அதை ஆனந்தப்படுகிற பொழுது அதனுடைய அருளாசியானது நம்முடைய வாழ்க்கையில் நல்லா இருப்பப்பான்னா, நல்ல நிலையில் இல்லாத ஒருவன், வருந்தக்கூடிய ஒருவன், அவர்களுடைய ஆசீர்வாதம் புண்ணிய பலன் நமக்கு கூடி நமக்கு நெகட்டிவனுடைய டாமினேஷனை குறைக்கும் அல்லது கன்சோல் பண்ணும் அல்லது பேலன்ஸ் பண்ணும். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு கொடுத்தாலும் ஒரு இலவச பொருளை வாங்கக்கூடாது. அவன் ஏதாவது வேண்டான்னு உபயோகிச்சு அது பிரச்சனையில இருந்து தொந்தரவாகி கொடுத்துருப்பான். அந்த பொருளை நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு அதனுடைய கர்மா வந்துடுது. ஸோ அதனால அந்த மாதிரி பொருளை வாங்கக்கூடாது. ஓடும் நீரில் தேனையும் குங்குமத்தையும் சிகப்பு ரோஜாக்களையும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு விடணும். நீர் செல்வம், நீரை வெளிப்படுவதனால் நமக்கு நன்மை உண்டாகும். அதே போல பொரியை போடலாம். பொரியில நல்ல இனிப்பு கலந்து போட்டால் மீன்கள்
அதை சாப்பிட்டு விட்டு நம்மளை ஆசீர்வதிக்கும். அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அத்திமரம், கடன் தொல்லை நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அத்தி மரத்துக்கிட்ட போய் இருந்து நீங்க செவ்வாய் ஓரையும் பயன்படுத்தணும். டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் அதை பயன்படுத்தி அதற்குரிய துவரை தானியத்தை கீழே பரப்பி அதன் மேல் தீபத்தை ஏற்றலாம். ஏற்றி வழிபடும் பொழுது அத்தி மரத்து அடியில் உள்ள நரசிம்ம சரஸ்வதி என்கிற ஒரு மகான், அதாவது குருமகா சரித்திரத்தில் வரக்கூடிய தத்தாத்திரேயருடைய வழியில் நரசிம்ம சரஸ்வதி என்கிற ஒரு மகான் அங்கே தங்கி இருக்கிறார் எல்லா அத்திமரத்து அடியிலும். அந்த மகானுடைய அருளாசை பெறுகிற பொழுது அவர்களுடைய ஆசையினால் தடைகளை உடைத்து கொடுப்பார்கள், தர்மத்தை நிலைநாட்டுவார்கள், விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியை அவர்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள். எவர் ஒருவர் தன்னை நாடி வருகிறாரோ அவர்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை செய்கிறார்கள். இது ஒரு விஷயம். அதுபோல வெள்ளருக்கண் இலையில சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அது மேல எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேல பிரம்ம முகூர்த்தத்துல போய் அரச மரத்தடியில போய் வணங்கி வழிபடுவது கடன்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஸோ கடன் கொடுத்தவன் நம்மளை ஒரு அன்பா அணுகுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்புறமேலு நாம வெற்றி பெறலாம். ஸோ வெள்ளருக்கு இலையில சந்தன குங்குமம் தடவி எலுமிச்சம்பழத்தை வைத்து அதுல பிரார்த்தனை செய்து பிரம்ம முகூர்த்த வேளையில் அரச மரத்துக்கு அடியில வச்சுட்டு சூடமூர்த்தி சாமியை கும்பிட்டு அந்த மரத்தை 11 முறை சுற்றி வரும் பொழுது வெற்றி உண்டாகும்.